ஒரே ஒரு சக்சஸ். இப்போ உங்க கையில் இருக்க கவர்மெண்ட் பேங்க் ஜாப், இந்த அரசு வங்கி வேலை அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஜாப் கிடையாது. இட்ஸ் லைக் ஏ சோசியல் ஸ்டேட்டஸ். இதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இன்னையில இருந்து. இது என்னோட ட்ரீம் ஜாப் கிடையாது, ஏன்னா அம்மா அப்பாவோட ட்ரீம் ஜாப் தான். அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா இந்த மாதிரி கிடைச்சிச்சுப்பான்னு சொன்னோன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்களா இனிமேல், அப்படி தான் சொன்னார். இதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல சார், என்ன சொல்ல முடியல சார். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கணும்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பாடுபட்டார். நான் வீட்டில் இருந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னா அந்த பையங்களுக்கு 3 பையங்க. எனக்கு ஒரு பையன் அண்ணனை நான் படிக்க வைக்கிறேன்ப்பா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்கப்பா, நான் கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் இருக்கான். இப்போ அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த பையன் வந்திருக்கான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பையன் என்ன இவ்வளோ நாள் படிச்சுட்டே இருக்கான், வேலைக்கு போகாமல் இப்படி இருக்கான், அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் என்கிட்ட அழுதுகிட்டே இருப்பாங்க அப்பப்போ. இது எல்லாத்துக்கும் காரணம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா தான். எனக்கு அம்மா அப்பா இல்லை. ஜூலை மாதம் அம்மா இறந்துட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் எப்படின்னு தெரில, சடனாக எங்களுக்கே சடனாக இறந்துட்டாங்க. அப்பா 2014 இறந்துட்டாங்க. அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாரும் என் மேலே ஒரு டவுட், இவன் கிளியர் பண்ணிடுவானா மாட்டானா என்னன்னு. பட் ஜூலை மாதம் இறந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் உடனே எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம், செப்டம்பர் மாதம் மெயின் எக்ஸாம், நவம்பர் மாதம் இன்டர்வியூ, அண்ட் தென் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. கோகுல் சார் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணது 2018 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 7 இயர்ஸ் ஆச்சு இந்த சக்ஸஸுக்கு வரதுக்கு. இது என்னுடைய கடைசி அட்டம்ப்ட். இதுக்கப்புறம் நான் எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போ நான் 32 இருக்கேன், சரிங்களா. இப்போ இன்னும் ஒரு 3 மாதம் போச்சுன்னா நான் இதுக்கப்புறம் நான் எலிஜிபிள் இல்லை. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ வருஷம் உழைச்சதை வேல்யூபிள் இல்லாமல் எண்டு கொடுத்துடக்கூடாது. இதுக்கு ஒரு ஹாப்பி எண்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 2015 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுல இருந்தே ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வச்சிருப்பாரு, நிறைய புக்ஸ், ஒரு 50-60 புக்கு, பெரிய பெரிய புக்கா இருக்கும். நாங்க எங்க ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த புக்கு தான் நாங்க தூக்கிட்டு போனோம். என்னோட வீடை ஷிஃப்ட் பண்றதோட அந்த புக்ஸ் தூக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அப்பப்ப கேட்பேன், இந்த புக்கை தூக்கி போட்டுறவா, நிறைய கிடைக்கும் அப்படின்னு. இல்லை தூக்கி போடாது, அப்படியே வச்சுக்கோ, நான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. விடாப்புடியா இருந்த அந்த முயற்சியை கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகியும். ஸோ இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஹாப்பினஸே உங்களோட சக்ஸஸை பார்க்கறது தான்.